வணக்கம் வணக்கம் வணக்கம். நிஃப்டி ஃபிஃப்டியோட டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கோம். ஸோ அந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இந்த சேனலுக்குள்ளே வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நேற்று நமக்கு வந்து ஒரு டோஜி கேண்டில் கரெக்டாக வந்து எக்ஸாக்ட்லி இந்த சப்போர்ட் லைனில் வந்து நமக்கு வந்து ப்ளேஸ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி அதிலிருந்து சின்னதாக ஒரு கேப் அப் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருந்தது. காலையிலே நம்ம வந்து சொல்லியிருந்தோம், கேப் அப் ஆன உடனே வந்து யாரும் வந்து கால் சைட் வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து போயிருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். கேப் அப் ஆச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து அங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகணும் அப்படின்ட்டு எந்த விதமான ஒரு அவசியம் வந்து கிடையாது. அதே மாதிரி கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்தும் மார்க்கெட் வந்து கீழே போகணும் அப்படின்ட்டு எந்த விதமான ஒரு அவசியமும் வந்து கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேப் அப் அண்ட் கேப் டவுன் டேஸில் முடிஞ்ச அளவுக்கு ஓப்பனிங் வந்து ஒரு ½ அன் ஹவர் டு ஒரு 1 ஹவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறைந்தபட்சம் ஒரு ½ அன் ஹவராவது வந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்ம வந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்மளால் வந்து ஒரு கெஸ்ஸுக்கு வந்து வர முடியும். ஏன் நான் செஞ்ச தப்பையே நான் வந்து சொல்கிறேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு நாள் தான் அந்த தப்பு செஞ்சேன். அதுக்கப்புறம் அந்த தப்பை நான் திருப்பி செய்யவே வந்து கிடையாது. என்ன அப்படின்னா, சவுத் இண்டியன் பேங்க் அப்படின்ட்டு ஒரு பேங்க்கு, அது பயங்கரமான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, காலையில் ஓப்பன் ஆன உடனே வந்து நான் வந்து பை சைடு வந்து போகிறேன். நான் வாங்கின அடுத்த செகண்ட்லேருந்து அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இது வந்து நான் இன்ட்ராடேக்கு நான் வந்து எடுத்துகிட்ருக்கிறேன். ஓப்பன் ஆனதுலேருந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து வருது. ஸோ ஹெவியான லாஸு. ஏன்னா அப்போ எனக்கு அந்தளவுக்கு அந்த மார்க்கெட் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியாது. ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸாக நமக்கு வந்து ஒரு கேப்பை போகும். ஸோ அந்த இடத்துல இருந்து இன்னும் மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் அந்த பேங்க் வந்து நிறைய பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ஒரு குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து கன்ஃபார்மாக மார்க்கெட் வந்து மேலே போகும், அந்த ஸ்டாக் பயங்கரமாக மேலே போகும். என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ண உடனே நான் வந்து பை பண்ணுறேன். நல்ல பெரிய குவான்டிட்டி தான் வாங்கி செமத்தியாக வந்து அடி வாங்கினேன். கொஞ்சம் நஞ்ச அடியெல்லாம் வந்து கிடையாது, பயங்கரமான அடி. நான் வாங்கினதுலேருந்து சரன்னு கீழே இறங்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெட்டு ஏறுது. 500, 1000, 2000, 3000, 6000, 8000 அப்படின்ட்டு அப்படியே வந்து ரெட் கலர் அப்படியே மாறுது. அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு அனுபவம் அப்படிங்கிறது அப்போ எனக்கு வந்து கிடையாது. பெரிய குவான்டிட்டி வேறு போயிட்டேன். அதாவது இப்போ நான் வந்து சொல்லிகிட்ருப்பேன் இல்லையா, உங்கள்கிட்ட அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு. அந்த தப்பை நான் அன்றைக்கி செஞ்சேன். என்கிட்ட அன்றைக்கி அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருந்துச்சோ அத்தனைக்கும் உள்ளே போனேன். நான் கரும்பு காட்டுக்குள்ளே யானை புகுந்தா வந்து எப்படி இருக்கும் அப்படி நான் வந்து உள்ளே போனேன். என்கிட்ட அமௌண்ட்டு வந்து எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு ஃபுல்லாகவே அதை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். மிகப்பெரிய அடி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு வழி இல்லாமல் நான் வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் சுதாரிச்சிட்டேன். ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் சுதாரிச்சுட்டு ஒரு நெகட்டிவ் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிற மாதிரி தெரிஞ்ச உடனே வந்து அப்படியே வந்து செல் வந்து அட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப் அப் ஆன எந்த அளவுக்கு வந்து ஒரு கேப் அப் ஆச்சோ அந்த அளவுக்கு வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணிடுச்சு. ஸோ அன்றைக்கி நான் வந்து முடிவு வந்து பண்ணேன், எக்காரணத்தை கொண்டும் கேப் அப் ஆச்சு அப்படின்னா உடனே வந்து நம்ம வந்து பை வந்து பண்ணவே கூடாது. இதே தான் செல்லிங்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து வருது அப்படிங்கிறதுக்காக செல்லிங்கும் நாம் வந்து போகக்கூடாது. ஸோ கொஞ்சம் நாம் வந்து பொறுமையாக இருந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிருக்கும். நாம் வந்து ஒரு ப்ராஃபிட்டோடு வெளியே வந்திருக்கலாம், அல்லது வந்து மிகப்பெரிய லாஸில் இல்லாமல் ஓரளவுக்கு நம்மளால் வந்து சமாளிச்சுட்டு வந்து வெளியே வந்திருக்க முடியும் அப்படின்ட்டு அப்போ நான் வந்து முடிவு எடுத்தேன். ஸோ அதனால தான் நம்ம வீடியோஸில் எக்காரணத்தை கொண்டு வந்து ஒரு கேப் அப் ஆச்சு அப்படின்னா பை சைடு வந்து போகாதீங்க, கேப் டவுன் ஆச்சு அப்படின்னாலும் செல் சைடு வந்து போகாதீங்க, மார்க்கெட் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், செட்டில் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து லேர்ன் பண்ணுறேன். அப்போ மார்க்கெட்டோட இனிஷியலாக வந்து கொஞ்சம் வந்து ஒரு செட்டில் ஆகிறதுக்கு ஒரு டைமிங் வந்து எடுத்துக்குது. அது வந்து காலையில் ஒரு 9:15 ஒரு 10-10:15 வந்து ஒரு செட்டில் ஆகுது. அந்த இடத்துல ஒரு ஹை லோ அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஹையை கட் பண்ணிட்டு மேலே போனால் நாம் வந்து உள்ளே போகலாம், அதே மாதிரி அந்த லோவை கட் பண்ணிட்டு கீழே போனால் நாம் வந்து உள்ளே போகலாம் அப்படின்ட்டு அடுத்த ஒரு அப்சர்வேஷன் நான் வந்து கண்டுபிடிக்கிறேன்.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாலும் நான் வந்து எனக்கு வந்து லாஸ் வருது. ஸோ இதனால் எதனால் இது எனக்கு வந்து லாஸ் வருது அப்படின்னு நான் வந்து பார்க்கும்போது, இந்த இடத்துல தான் வந்து ஃபேக்கான ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது இன்னொரு அப்சர்வேஷன் எனக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த ஃபேக்கான மூவ்மெண்ட்டை வந்து எப்படி நான் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இன்னும் நிறைய நான் வந்து சர்ச் வந்து பண்ணும்போது, மார்க்கெட் ஹவுஸில் உட்காந்து லைவ் மார்க்கெட்டில் நான் வந்து உட்காந்துட்டு பார்த்துட்ருப்பேன். ட்ரேட் வந்து எடுக்க மாட்டேன். ஓப்பனிங் ஹையை வந்து கட் பண்ணிட்டு போகிறாங்களா, கட் பண்ண இடத்துல அந்த இடத்துல வந்து கேண்டில் வந்து எப்படி வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு வந்து கீழே வராங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து கேண்டில்ஸ் வந்து எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுது, எப்படி வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தேன். இது ஒரு அப்சர்வேஷன். ஸோ இப்படி பண்ணியும் ஓரளவுக்கு என்னால் வந்து சமாளிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னொரு அப்சர்வேஷன் எனக்கு வந்து தேவைப்பட்டது. ஏன்னா வெறும் கேண்டில்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியல. ஏன்னா ஒரு ஃபேக்கான மூமெண்ட் இதுலேயும் வந்து கேண்டில்ஸ்லையும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ அங்கேயும் எனக்கு வந்து பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா, வால்யூம்னு ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அந்த வால்யூம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து அது வந்து சஸ்டெயின் ஆகுது, வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா சஸ்டெயின் ஆகிறதில்ல அப்படின்ட்டு மிகப்பெரிய லெவலில் என்னோட நேரத்தை முதலீடு செஞ்சு கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் தான் நான் வந்து நம்ம வீடியோஸில் நான் வந்து சொல்கிறது, வால்யூம் வந்து பாருங்கள், வால்யூம் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான அந்த ரீசன் வந்து இதுதான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு வருஷ கணக்கில் ஆச்சு. ஸோ டெய்லி நான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன உடனே வந்து காலையில் 9:15லேருந்து 3:30 மணி வரைக்கும் ஐடியலாக வந்து உட்காந்துருப்பேன். இப்படியெல்லாம் வந்து கேண்டில்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது, இப்படி தான் வந்து வால்யூம்ஸை வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, சப்போர்ட் பண்ணலை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்பிட்வீன் கேப்பில் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து எப்படி வந்து மூவ் ஆகுது, இந்த ஹையர் வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படின்ட்டு ஒவ்வொன்றா நான் வந்து இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டு வர்றதுக்கு எனக்கு 10லேருந்து 15 வருஷம் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வரீங்க, உங்கள்கிட்ட எவ்வளவு அக்கௌண்ட்டில் பணம் இருக்கோ அந்த பணம் எல்லாத்தையும் வந்து அப்படியே இறக்கி விடுறீங்க. ஸோ நான் பண்ண தப்பை தான் யாரும் செய்யாதீங்க அப்படின்னு நான் வந்து திரும்ப திரும்ப நம்மளோட வீடியோஸில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கிட்ட 1000 ரூபா இருந்தாலும் சரி, உங்கள் அக்கௌண்ட்டில் 1 லட்சம் இருந்தாலும் சரி, 10 லட்சம் இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபா வந்து இருந்தாலும் சரி, அதை அப்படியே வந்து மார்க்கெட்டில் வந்து இறக்காதீங்க. ஒரே ஒரு ஸ்டாக் வந்து வாங்க, ஒரு குவான்டிட்டி வந்து ஸ்டாக் வந்து வாங்குங்க. ஸோ நிஃப்டியில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க போகிறீங்களா, ஒன்று ரிலையன்ஸில் வந்து ட்ரேட் வந்து எடுங்க, அல்லது HDFC பேங்க்கில் வந்து ட்ரேட் வந்து எடுங்க, அல்லது ICICI பேங்க்கில் வந்து ட்ரேட் எடுங்க. அதாவது ஒரே ஒரு குவான்டிட்டி தான் நீங்கள் வந்து எடுக்கணும். அதில் 1 மாதம் 3 மாதம் 6 மாதம் அப்படியே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு குவான்டிட்டி மட்டும் வந்து பண்ணுங்கள், அதிகமாக வந்து பண்ணாதீங்க. ஸோ அங்கே உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸு பில்ட் ஆயிரும். ஸோ இந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகுது, இவ்வளோ போகுது, ஒரு நாளைக்கு இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ தான் மூவ் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக் இப்படி மூவ் ஆகிறதுனால இண்டெக்ஸ் வந்து இப்படி மூவ் ஆகுது, இங்கே வால்யூம் இப்படி இருக்குது, இந்த வால்யூம் வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ட்டு ஒரு கோரிலேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து இண்டெக்ஸ் வாங்க. ஸோ இண்டெக்ஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் எடுத்தவொடனே இண்டெக்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளஸ் உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கும் வந்து உள்ளே வந்துடாதீங்க, அதுவும் பெரிய பெரிய தலைவலி தான். ஏன்னா நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தெரியாது. ஸோ எப்படி ஒரு பாசிட்டிவாக போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, நெகட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம வந்து சமாளிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரே ஒரு குவான்டிட்டி வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. அதே மாதிரி இண்டெக்ஸில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஆரம்பத்தில் எக்காரணத்தை கொண்டு அதிக குவான்டிட்டி வந்து போகவே போகாதீங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 10 கோடி ரூபா இருந்தாலும் சரி தான். ஏன்டா 10 கோடி ரூபா இருந்தால் நான் எதுக்கடா ஸ்டாக் மார்க்கெட்டு வரப்போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லோரும் வராங்க இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில், 10 லட்ச ரூபா எடுத்து வச்சுன்னு வராங்க, 10 கோடி எடுத்துக்கிட்டும் வராங்க. தெரியாதனமாக சில விஷயங்கள் பண்ணுறதுனால எல்லாத்தையும் வந்து விட்டு வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து குறை சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த தப்பை நீங்களும் வந்து செய்யாதீங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக இந்த விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் பண்ண தப்பை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி அந்த படிப்பினை உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். ஸோ நேற்றே நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்ததுனால இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. ஸோ ஒரு 2-3 நாள் வந்து இப்படி இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு ஃபர்தராக ஏதாவது ஒரு பாசிட்டிவ் பூ அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைச்சாலும் வந்து கிடைக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இருந்தாலும்
இந்த இடத்துல இருந்தும் ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு ரியாக்ஷன் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு வந்து கீழே வந்து போவாங்க. அதாவது ஒரு லோயர் லோ அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது நிஃப்டி 50 எந்த ரேஞ்சுக்கு வந்து மூவ் ஆகும், இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சப்போர்ட்டை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அதாவது ஒரு 24,400 நோக்கி வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நல்லா வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் அகெயின் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படிங்கிறது இங்கே இருந்து நமக்கு வந்து நடந்திருந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாலும் ஸோ இப்படி வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நடந்திருந்தது. இப்படி வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படிங்கிறது நடந்திருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாலும் தெரியும், ஸோ நியர்லி நமக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இந்த ரேஞ்சில் இருந்து ஒரு பிரேக் அவுட் அல்லது வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து நடக்குது அப்படின்னா நமக்கு அகெயின் ஒரு 400 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நியர்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,300 அப்படிங்கிறது, அப்போ ஒரு 25,700 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடச்சிது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 25,700 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அதே மாதிரி ஒரு டவுன் சைடு வந்து போகுது அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்சில் வந்து இந்த லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணோம் அப்படின்னாலும் ஒரு 200 கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த ரேஞ்சுக்கு வருது. இதே ஒரு 24,700 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்ட்னா அப் டு ஒரு 25,700, ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா ஒரு 24,700 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்ட்லி நாளைக்கு ஒரே நாளில் நமக்கு வந்து இப்படி வந்து மூவ் ஆகும் அப்படின்ட்டு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. 1 ஆர் 2 டேஸ் கூட வந்து எடுத்துக்கலாம். பை சான்ஸ் ஒரு பை லக்கில் நமக்கு வந்து ஒரே நாளில் நமக்கு வந்து இந்த 400 பாயிண்ட்டும் வந்து மூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட்டோட மொமெண்டம் தான். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணோம் அப்படின்னா 25,180, 25,100 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து 50 மினிட்ஸில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,430, 25,400 இந்த ஏரியா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு நாளை வந்து எப்படி மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது, எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை, நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டும் கிடைக்கல, ஒரு பிரேக் டவுனும் கிடைக்கல அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஸோ இப்படி வந்து மூவ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து மேக்ஸிமம் வந்து நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு 25,450 ஒரு 25,100 இதுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட்டோட மொத்த மூமெண்ட்டும் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு 25,450 இந்த ரேஞ்ச் வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 25,600 வரைக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,100 வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதிகபட்சம் நமக்கு வந்து ஒரு 24,900 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் நல்ல வால்யூமோடு நமக்கு வந்து கிடைக்கணும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து நல்ல ஒரு கேப் அப்பும் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ கேப் அப் வந்து ஓப்பன் ஆனாலும் நியர்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 945 வரைக்குமே வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து ஒரு ரேஞ்சுக்கு வந்து மூவ் ஆகலை. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்தது. ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து ஹோல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்குச்சு இல்லையா. ஸோ ப்ரைஸ் வந்து எக்ஸாக்ட்லி அந்த ரேஞ்சில் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்குச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து எஸ்டர்டே க்ளோஸுக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 25,200 நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு நேற்றுன்னு சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது அந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து மாறிடும். ஸோ அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு கீழே இறங்கி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு 25,200 நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அதை பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 25,300 வரைக்கும் மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு அப்டேட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு.
ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 25,200 வந்து இருக்கலாம். 25,500 200 ஒரு பிரேக் டவுன் நல்ல வால்யூமோடு நடந்துச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,100 25,000 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 25,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 25,500 25,600 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா காலையில் நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங். ஸோ அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து ஒரு அப்டேட் அப்படிங்கிற மாதிரி வந்து போனாங்க. போயிட்டு அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் வந்து இருக்குது இல்லையா. ஸோ அந்த ரெசன்ஸ்கிட்ட போயிட்டு ஒரு டச் பண்ணிவிட்டு அகெயின் வந்து செல்லிங் வந்து வந்துட்டாங்க. ஸோ நியர்லி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எஸ்டர்டேவோட க்ளோசிங் கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ரெக்கவர் வந்து கொடுத்தாங்க, அவ்வளோதான். ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 59,000 இந்த ரேஞ்ச் ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 59,300 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரேஞ்சில் வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 54,400 நமக்கு வந்து ஒரு 59,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 59,100 வந்து இருக்கலாம். 59,100 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 59,900 58,900 58,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 59,400 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 59,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு கேப் அப் மறுபடியும் வந்து நம்ம சொன்ன அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வந்து உள்ளே வந்துட்டாங்க. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல ஒரு 2.25 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது கிடச்சிது. இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. கைண்ட் ஆஃப் ஒரு கேப்பை போயிட்டு மறுபடியும் வந்து சேம் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு 82,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 82,200 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 82,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா ஒரு 81,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 82,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 83,200 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் நல்ல ஒரு கேப் அப். அங்கேருந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு 945லேருந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ 13,200 நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆனதுனால வந்து இந்த இடம் சப்போர்ட்டாக வந்து மாறிடுச்சு. எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 1145க்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. அந்த இடத்துல இருந்து சின்னதாக ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 13,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,250 வந்து இருக்கலாம். 13,250 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,150 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,400 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,500 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.